காரைதீவிலே முத்தமிழுக்கு புத்துயிரளித்த வித்தகன் விபுலானந்த அடிகள் பிறந்த மண்ணை நேசிக்கின்ற ஒரு முக்கியமான நபரை அன்று சந்தித்திருந்தேன். அன்று அவரை சந்தித்த போது ஒரு நாள் மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் சந்தித்திருந்தேன். அன்றைய நாளில் பின்பு எனக்கு மடத்தடி மீனாட்சி அம்மனுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. அதன் பின்னும் ஒரு தடவை நான் சென்றிருந்தேன். அவர் ஜெயஸ்ரீல என்னிடம் கூறிய வார்த்தை, நீங்கள் ஒரு தடம் மரத்தடி மீனாட்சி அம்மனுக்கு வந்து போங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருவீங்கன்னு. அது உண்மைதான், அங்கே கவலைப்படுகிறேன். அந்த வகையிலே அந்த பக்தர், அதனுடைய ஆலயத்தினுடைய தலைவர், அதே போன்று அவருடைய இல்லத்தில் நான் அவருடைய சந்தித்த போது அன்று அவர் உள்ளூராட்சி தேர்தலிலே காரதீவு பிரதேச சபையிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் நிச்சயமாக அவர் வெல்வார் என்பதை நான் அன்றே பல தடவைகள் கூறியிருந்தேன், முன்னூலூடாகவும் தெரிவித்திருந்தேன். அந்த வகையிலே தற்போது ஜெயஸ்ரீல் அவர்கள் பிரதேச சபை உறுப்பினராக தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அந்த வகையிலே தற்போது காரதீவு பிரதேச சபையினுடைய வரலாறு ஒன்று உண்டு, அதை கூறுங்கள். வணக்கம். காரதீவு அரசியல் வரலாற்றிலே எங்களுடைய மறைந்த அண்ணன் பத்மநாதன் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய புத்திஜீவிகளோடு இணைந்து காரதீவினுடைய பிரதேச சபையும் பிரதேச செயலகமும் தனியாக உருவாக்கப்பட்டது. அதனுடைய அரசியல் வரலாற்று ரீதியான ஒரு விடயத்தை இந்த இடத்திலே கூறுகின்றேன். 2006ஆம் ஆண்டு முதலாவது சபை அமைக்கப்பட்டது. அந்த சபை அமைக்கப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வசமே அந்த சபை கைப்பற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக முதலாவது கன்னி தவிசாளராக நடராஜா ஜீவராஜ் அவர்கள், வீரகத்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உறுப்பினராக, கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்கள் உபதவிசாளராக, உறுப்பினர்களாக ஸ்ரீநவநாதன், அதே போன்று பைதரன் அவர்கள், அதே போன்று முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்த இஸ்மாயில் அவர்கள் 2006ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்திருந்தார்கள். அதே போன்று 2011ஆம் ஆண்டு இரண்டாவது தவிசாளராக செல்லையா ராசியா அவர்கள், அதே போன்று உபதவிசாளராக கணபதி பிள்ளை தட்சிணாமூர்த்தி அண்ணன் அவர்கள், அதே போன்று கோபிகாந்த், அதே போன்று சுப்பிரமணியம் பாஸ்கரன், அதே போன்று பாயிஸ் அவர்களும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆட்சி தான் 2011 அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு இந்த வீதாசார தேர்தலும் கலப்பு முறையான தேர்தலும் வட்டார தேர்தலும் இடம்பெற்றது. அதன் அடிப்படையிலே நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். உபதவிசாளராக ஜாயிர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 2018 இலங்கை தமிழரசு கட்சியின் வசம்தான் அந்த சபை கைப்பற்றப்பட்டிருந்தது. ஆனால் 5 உறுப்பினர்கள் 12 உறுப்பினர்களாக இருந்தது. அதில் முதலாவது தவிசாளராக கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் ஆகிய நான், இரண்டாவது ஜாகிர் அவர்கள், மூன்றாவதாக இஸ்மாயில் அவர்கள், நான்காவதாக ஹனிஸ் அவர்கள், ஐந்தாவதாக சபாபதி நேசராஸ் அவர்கள், ஆறாவதாக சின்னையா ஜெயராணி அவர்கள், ஏழாவதாக தம்பிராசா மோகனதாஸ் அவர்கள், எட்டாவதாக பஸ்மீர் அவர்கள், 9வது ஜலீல் அவர்கள், அதே போன்று 10ஆவதாக பூவாலரட்னம் அவர்கள், அதே போன்று 11ஆவதாக எங்களுடைய மோகன் அவர்கள், 12ஆவதாக முத்துலிங்கம் காண்டிபன் அவர்கள். 12 உறுப்பினர்களினால் காரதீவு பிரதேச சபை 3வது தடவையாகவும் இலங்கை தமிழரசு கட்சியில் வசம் வந்தது. அதே போன்று இப்போதும் 11 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சபை ஆட்சி அமைக்க 25ஆம் தேதி இருக்கின்றது. இப்போதும் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் 4 ஆசனங்களை தொடர்ச்சியாக காரதீவிலே இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றி வருகின்றது. தவிசாளர் யார் என்கின்ற கேள்வியும் பல முனைகளே எழுந்து கொண்டிருக்கின்றது. கட்சியும் காரதீவு கிளை, அதே போன்று காரதீவு மக்களும் ஆக்கப்பூர்வமான விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். எமது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் எங்களுடைய கட்சி தலைமைகளிடமும் எங்களுக்குரிய வேண்டுகோளை வைத்து வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இது 4வது சபை 25ஆம் தேதி அமைய இருக்கின்றது என்பதே குறிப்பிடத்தக்கது. அதாவது தற்போது உண்டாக்கப்படுகின்ற இந்த பிரதேச சபை கூடுகின்ற பிரதேச சபையானது 4வது சபையாக வருகிறது. இந்த காரதீவினுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற போது இன்று நேற்று வரலாறு அல்ல, காரதீவுக்கென்று ஒரு தனி வரலாறு இருந்தது. அந்த வரலாற்றிலே அண்மையிலே
நான் அதாவது விட்டு விடாமல் தொட்டு செல்வோம் என்று நினைக்கின்றேன். அதாவது MC கனகரட்னம் அவர்கள் உதயசூரியன் கொடி பறக்க ரேம்ப் கார்லே கண்ணகேமன் ஆலயத்து அடியிலே வந்து இறங்கிய போது அவரை வரவேற்றிருந்த அந்த கூட்டங்கள் நமது மண்ணைச் சேர்ந்தவர்களை எனக்கு இன்றும் தெரியும், ஞாபகம் இருக்கும். ஆகவே அந்த நேரத்தில் அவர்கள் கட்டியிருந்த சாரன் கனகரட்னம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு போட்டியிட்ட போது நடராஜா தர்மலிங்கமும் போட்டியிட்டிருந்தார். அந்த நேரத்திலே காரதீவிலே பாரிய அளவு ஒரு போட்டி இருந்தது. நடராஜா தர்மலிங்கம் மணிக்கூட்டு சின்னத்திலே சுயேட்சையாக போட்டியிருந்தார். அவர் அதிகக்கூடிய வாக்குகள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 8000 வாக்குகள் ஏதோ பெற்றிருந்ததா ஞாபகம். ஆகவே MC கனகரட்னம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அந்த MC கனகரட்னம் அவர்கள் அங்கு வந்தபோது தான் அதாவது அமரர் பாராளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன், அதாவது எனது உறவினர் எனது மைத்துனரான பத்மநாதன் அவர்கள் வந்து பொன்னம்பதானியாரின் மகன் பராபரத்தினுடைய சகோதரம் அவர்கள் வந்திருந்தார். அவர் குறுகிய காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பாரிய சேவைகளை செய்திருந்தார். ஆனால் அவருடைய சேவைகள் எவ்வாறு அமைந்திருந்தது என்றால் மற்றவர் போல் மத்தளம் அடிக்கவில்லை, அமைதியாக இருந்தார். கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே ஒரு பாரிய மாற்றத்தை, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் வைத்திய அத்தியட்சகர் பதவிகளிலே என்றால் அது பத்மநாதன். இதை யார் எப்படி என்று கேட்டால் அது எனக்கு தான் தெரியும், அது எவ்வாறு என்கின்ற விடயம் அது ஒரு சிலருக்கு தெரியும். அது சந்திரமோகன், அங்கு கடமையாற்றுகின்ற சந்திரமோகனுக்கு தெரிந்த விடயம். அவை இவ்வாறு பார்க்கின்ற போது பத்மநாதன் அவர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால் மறக்க முடியாதவர்கள். அதேபோன்று காரதீவிலே அபிவிருத்தி என்றால் என்ன, மின்சாரம் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், வீதிகள் எவ்வாறு போடப்பட வேண்டும், விளையாட்டு மைதானம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், எங்கெங்கு என்னவெல்லாம் அமைக்கப்பட வேண்டும், உரிமைகள் எல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக காரதீவுக்கென ஒரு தனியாக ஒரு பிரதேச சபை எல்லாமே அமைக்கப்பட்டது. இது 2 பேரை நான் நினைவு கூற வேண்டும். அவர்களும் முன்னாள் சேர்மன் என்று சொல்லுவாங்க. ஒருவர் விநாயகமூர்த்தி சேர்மன், மற்றவர் பரசுராமன். எதிரும் புதிருமாக இருந்த இருவர் ஒரு நாள் ஒன்றாக மாறினார்கள், ஒன்று சேர்ந்தார்கள். அன்று கீரியும் பாம்பும் பின்பு நண்பர்களாகினார்கள். காரதினுடைய வரலாற்றிலே அவர்கள் பாரிய திருப்புமுனையை கொண்டு வந்தார்கள். காரதீவு அபிவிருத்தி அடைந்தது. இன்றும் அபிவிருத்தி நாயகர்கள் என்று சொன்னால் அது விநாயகமூர்த்தி சேர்மனும் பரசுராமன் டாக்டரும் அதே போன்று பத்மநாதன் என்பதை மறக்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற அதாவது ஞானமுத்து கிருஷ்ணபிள்ளை அவர்களை நாம் முதலாவதாக, அதாவது சுனாமியால் பாதிக்கப்படுவதற்கு முதல் என்று நினைக்கின்றேன், கதிர்மலர் அவர்கள் உதவி வைத்திய அதிகாரி ஆரம்பியாக இருந்தபோது நான் களுவாஞ்சி காரதி வைத்தியசாலைக்கு அழைத்து வந்தேன். அதே போன்று பத்மநாதன் அவர்கள் எம்பியாக வந்த போதும் அவரையும் ஞானமுத்து கிருஷ்ணபிள்ளை வெள்ளிமலை அவர்கள் ஒரு அழைத்து வந்தார். அதாவது நான் ஞானமுத்து கிருஷ்ணபிள்ளை அழைத்து வந்தது மாத்திரமில்லை, ஞானமுத்து கிருஷ்ணபிள்ளை அவர்கள் உடனடியாக இந்த வைத்தியசாலையை பார்த்துவிட்டு, அதாவது அந்த காலத்திலே உதவி செயலாளராக இருந்த நிகால் ஜெயதிலக் அவர்களை சந்திப்பதற்காக அமைச்சருக்கு சென்றிருந்தார். அமைச்சர் டேரட்னா அவர் தான் சுகாதார அமைச்சராக இருந்திருந்தார். அந்த நேரத்தில் அவர் இந்த காரதி வைத்தியசாலைகளின் நிலைமை தொடர்பாக நாங்கள் இருவரும் கொழும்பிலே பேசிக்கொண்டோம். ஜெயரட்னாவுடைய அம்பாறை வீட்டிலும் கூட கதைத்திருக்கிறோம். இதையெல்லாம் யாருக்குமே தெரியாத விடயங்கள், வைத்தியசாலையினுடைய விடயங்கள். அவை இவ்வாறு இருக்கின்ற போது நான் இவ்விடத்திலே ஞானமுத்து கிருஷ்ணபிள்ளை அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் பத்மநாதனோடு மிகவும் நேசிக்கின்ற பத்மநாதனோடு மிகவும் விருப்பம் அவருக்கு. அந்த வகையிலே நான் அதையும் கூறி, அதன் பின்பு பலரும் சேமனாக இருந்திருக்கிறாங்க. விநாயகமூர்த்தி சேமன், அங்கே பரசுராமன் 2 பேரும் சேமன் என்று சொல்லுவாங்க. சொன்னால் அடுத்தது இந்த சேமனாக இருக்கின்றவர்களில் உங்களுடைய பேர் பேசப்பட்டது, அதை எவரும் மறுக்க முடியாது. ஜெயஸ்ரீல் சேமன் என்கின்ற பேர் பேசப்பட்டது. இன்றும் கூட ஜார் சேமன் என்றது முக்கியமல்ல, அந்த சேமன் இந்த காரதீவு பிரதேச சபையை அதாவது சோரம் போகாமல் கொண்டு நடத்துவாரா, காரதீவு பிரதேசத்தை காப்பாற்றுவாரா, காரதீவு பிரதேச சபையின் ஊடாக இனமத பேதமற்ற ஒரு சேவையை வழங்குவாரா என்கின்ற கேள்வி அங்கு உருவாக வேண்டும். அந்த வகையிலே இனமத பேதமற்ற முறையிலே சேவை செய்வதில் ஜெயஸ்ரீலாகிய நீங்கள் ஒரு முக்கியமான ஒருவர், பலராலும் பேசப்படுகின்ற ஒருவர். இவ்வாறு இருக்கின்ற போது தற்போது தமிழரசு கட்சியில் நீயா சேமன் நானா சேமன் என்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. தமிழரசு கட்சி வெல்லுமா, 4 ஆசனங்களை பெறுமா என்கின்ற போது நானே மோனூலூடாக ஒரு வரலாற்று தவறை விட்டுவிடாதீர்கள் என்று இப்போ தொனிப்பொழியில் நான் எழுதியிருந்தேன். ஆகவே அங்கே வரலாறுகள் கூறப்போனால் நான் மணித்தியாலமாக இங்கே உள்ள மேடை ஒன்று போட்டு தான் பேச வேண்டி வரும். ஆகவே
இந்த அதாவது நீயா நானா நாங்கள் வென்று விட்டோம், தமிழரசு கட்சி வென்று விட்டது, யார் சேமன்? சேமன் ஆட்சி அமைப்பது தமிழரசு கட்சி தான் ஆட்சி அமைக்கும் என்பதை நீங்கள் தான் உருவாக்கி இருக்கிறீர்கள், அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் யார் சேமனுங்கிற போட்டி வந்திருக்குது, அது ஏன்? அது அந்த போட்டி ஏன் வந்திருக்குது? வெற்றி பெற்றவர்கள் வழமையாக தவிசாளருக்கு போட்டியிடுவது வழமை. ஆனால் பொருத்தமான அந்த சபையை வழிநடத்தக்கூடிய மக்களினுடைய மனதை வெல்லக்கூடிய கட்சிக்காக பணியாற்றக்கூடிய நிலையை எமது கட்சி கருத்தில் கொண்டு உரியவர் யார், தவிசாளர் யாருங்கெல்லாம் அதை யாருக்கு அந்த பொருத்தமான விடயத்தை வழங்கலாம் என்று அத்தனை விடயங்களையும் ஆராய்ச்சி தான் எமது கட்சி காரதீவு மண்ணை பொறுத்தவரையிலே ஒரு தவிசாளரை பொருத்தமானவரை தெரிவு செய்யும். அதில் நானாக இருக்கலாம் அல்லது வேறொருவராக இருக்கலாம். ஆனால் கட்சி நிச்சயமாக அனைத்திலும் விடயத்திலேயும் பொருத்தமான ஒருவரை கட்சி தெரிவு. ஆகவே நீங்கள் கூறியதுபடி எல்லாரும் நினைச்சு கொண்டிருப்பாங்க, நான் வர வேண்டும் சேமனாக, நான் பெற வேண்டும். நான் இப்படி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், பொருத்தமானவர் நீங்கள் தான், அது எவரும் என்னிடம் கோய்த்தாலும் பரவாயில்லை, நான் அது பல விடயங்களை கொண்டு தான் சொல்லுவேன். பொருத்தமான ஒரு தவிசாளராக இருக்கணும். அதாவது CVK சிவஞானம் அவர்கள், இவரை CVK சிவஞானத்தை இன்று ரேட் இல்லை எனக்கு, அதாவது 1982 ஆண்டிலிருந்து எனக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில். ஆகவே அவர் ஒரு நல்ல அழகான கருத்தை அண்மையில் வெளியிட்டிருந்தார். காரதீவினுடைய தவிசாளர் என்பது அம்பாறை மாவட்டத்திற்குரிய தவிசாளர் என்கின்ற வசனம் ஒன்றை அவர் யூஸ் பண்ணியிருந்தார். ஒழுங்கான வசனம் ஒன்றை யூஸ் பண்ணிக்கிறார், தான் உண்மை. அந்த வகையில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்தால் என்ன? ஜெயஸ்ரீலுக்கு சேமன் தரப்படவில்லை, ஜெயஸ்ரீலுக்கு சேமன் பதவி தரப்படவில்லை, வேறொருவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் என்கின்ற போது உங்களுடைய மனநிலை எவ்வாறு மாறும், நீங்கள் எவ்வாறு மாறுவீர்கள்? நிச்சயமாக அவ்வாறான ஒரு செயல்பாட்டை எங்களுடைய கட்சி முன்னெடுக்காது. அதில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் நிற்கின்ற போது பொத்திவில் பிரதேசத்துக்குட்பட்ட சங்கமங்கண்டி பிரதேசத்திலே ஒரு புத்தர் சிலை 9 பிக்குகளினால் அந்த இடத்திலே ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டிருந்தது. உடனடியாக நான் அந்த இடத்திலே போய் அங்கே இருக்கக்கூடிய பிக்குவுடன் கேட்டேன், இது 100% தமிழர்கள் வாழ்கின்ற அந்த பிரதேசம், இந்த பிரதேசத்திலே ஏன் நீங்கள் புத்த பகவானை நிறுவுகிறீர்கள்? இதன் காரணமாக இதுக்கு வணக்கம் செலுத்துபவர்கள் யார்? இவ்வாறான ஒரு செயல்பாட்டின் காரணமாக சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு செயல்பாடாக நான் கருதுகின்றேன் என்றேன். அதற்கு அவர் சொன்னார், இந்த இடத்திலே 2500 வருடத்துக்கு முன் பான்சாலை ஒன்று இருந்தது, இங்கு புத்தர் சிலை இருந்தது, யுத்தத்தின் காரணமாக அழிந்து விட்டது. அப்போது நான் கேட்டேன், யுத்தம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, யுத்தம் எப்போது மௌனிக்கப்பட்டது, உங்களுடைய வயசு என்னென்று. உடனடியாக அந்த பிக்கு என்னை தாக்க வந்தார். நான் சொன்னேன், புத்த பகவானுடைய போதனையை நான் பின்பற்றுகின்றேன், நீங்கள் அதை பின்பற்றினால் நான் உங்களை ஒரு பிக்குவாக ஒரு மதகுருவாக பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் தாக்குகின்ற நிலைக்கு வருவதும் இந்த புத்த பகவானுடைய சிலையை வைத்து சண்டித்தனம் காட்டி தமிழர்களுடைய பிரதேசத்தை அடத்தா பிடிப்பதும் ஒரு பிழையான செயல். எங்களுடைய மக்கள் 1500 மேற்பட்ட மக்கள் சமைக்க அமைந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். ஆகையால் இந்த இடத்திலே புத்த பகவானுக்கு முன்னே நான் இருக்கின்றேன், இதை நீங்கள் அகற்றிய பிற்பாடு தான் நான் அந்த இடத்தில் இருந்து போவேன் என்று கூறியிருந்தேன். அரசு படைகள் அதிகமான அளவு குமிக்கப்பட்டிருந்தது. நான் அந்த இடத்தில் எழும்பவில்லை. 5 மணி போல் 9:30 அந்த இடத்துல அமர்ந்தேன். 5 மணி வரைக்கும் என்னுடைய மக்களும் என்னுடைய அந்த மண்ணை மீட்க வந்த அந்த பிரதேசத்தினுடைய மக்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் ஒரு பிரச்சனையும் செய்ய வேண்டாம், அவர்கள் புத்தகவானை வைத்து எங்களிடம் காணி பிடிக்க வந்திருக்கின்றார்கள், ஆகையால் புத்தகவானுக்கு என்ற ஒரு மரியாதை இருக்கின்றது, அதற்கு கிட்டு நாங்கள் போய் எந்தவித அசம்பாவிதமும் செய்யக்கூடாது, ஆனால் சாத்திய ரீதியான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று அந்த இடத்திலே அமர்ந்திருந்தேன். அப்போது அங்கே இருக்கக்கூடிய புத்தூர் பிரதேசத்தினுடைய போலீஸ் பொறுப்பதிகாரி வந்து என்னிடம் எழுங்குங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், இந்த புத்த பகவானை அவர்கள் தூக்கிவிட்டால் நான் அந்த இடத்திலே எழுவேன், நாங்கள் புத்த பகவானுக்கு எதிரானவர்கள் அல்ல, எங்களுடைய பலரினுடைய வீட்டிலே புத்த பகவானுடைய படம், புத்த பகவானுடைய சிலை இருக்கின்றது, ஆனால் நாங்கள் மகாவிஷ்ணு என்கின்ற ஒரு வழியிலே அவரையும் வணங்குகின்றோம், ஆனால் இடம் பிடிப்பதற்கு புத்த பகவானை பயன்படுத்துகின்ற இப்படியான பிக்குகளுடைய செயல்பாட்டின் காரணமாகவே சிங்கள மதகுருமார்களை எங்களுடைய மக்கள் விரும்புகின்றார்கள் இல்லை. ஆனால் ஒரு சிலருடைய நடவடிக்கை அந்த அடிப்படையிலே அதே போன்று பல விடயங்கள், கனகர் கிராம போராட்டமாக இருக்கலாம், பொத்திவில் பொலிகண்டி போராட்டங்களாக இருக்கலாம், கல்முனை பிரதேச இலகத்தின் உடைய தரமுயத்தில் போராட்டமாக இருக்கலாம்,
அதே நேரம் முள்ளிவாய்க்கால் உயிர்நீத்த உறவுகளாக இருக்கலாம், அவங்களுடைய தலைமைகளுடைய மரண நாள்கள் நிகழ்வுகளாக இருக்கலாம், இப்படி எங்களுடைய கட்சிக்காக தியாகம் செய்தவர்களுடைய நினைவு தினமாக இருக்கலாம். இவ்வாறு பல்வேறு செயல்பாடுகளை நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இணைந்து செய்திருக்கின்றேன் என்பதை அனைவரும் அறிந்த விடயம். கொரோனா காலகட்டத்திலும் நான் தவிசாளராக இருந்து கிட்டத்தட்ட பாணமை தொடக்கம் கரடினாறு வரையிலான என்னுடைய நிவாரண செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தேன். உண்மையில் தமிழ் மக்களுக்காக சேவை செய்வதற்காகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் எனக்கு நன்கு தெரியும். ஆனால் நீங்கள் எல்லோரையும் நம்புகிறீர்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று நீங்களே நம்புகிறவர்கள் கடைசியில் உங்களுக்கு துரோகமும் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய செயல்பாடு அது, என்னுடைய செயல்பாடு இது. நான் கேட்கின்ற கேள்விக்கு விடை, அதாவது நீங்கள் எல்லாரையும் நம்புபவர்கள், எல்லோருடன் சிநேகமாக அதாவது பழகுபவர், அதாவது நீங்கள் நம்பியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த கூத்தியை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக நான் கடந்து வந்த பாதையிலே விமர்சனங்கள், புறக்கணிப்புகள், துரோகங்கள், பழிவாங்கல்கள் இது அனைத்தையும் தாண்டித்தான் நான் இந்த இடத்திற்கு. ஆகவே CVK எவ்வளவு நேரம் கூறியதை பார்க்கின்ற போது CVK சிவஞானம் அவர்கள், அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை, அதாவது காரதீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்பது அம்பாறை மாவட்டத்தினுடைய தவிசாளர் என்று கூறியிருந்த வார்த்தை நீங்கள் விளவாலம் செய்த விடயங்களை பார்க்கின்ற போது அது உண்மையானது. அதே வரையிலே கோடீஸ்வரன் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அதாவது அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அண்மை காலமாக நான் அவருடைய பாராளுமன்ற உரையையும் பார்த்தேன். அதுவும் நன்றாக அமைந்திருக்கின்றது. நன்றாக பல விடயங்களை குரல் கொடுக்கிறார். உங்களுடைய கோடீஸ்வரனுக்கு என்னை கண்டாலே பிடியாது, நான் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் அவருக்கு என்னை பிடியாது. என்ன காரணம் என்றால் அதையும் சொல்லுகின்றேன். கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலக பிரிவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கு பௌத்த பிக்குகள் கூட பாரிய ஆர்ப்பாட்டம் நடந்து உச்சகர நிலைக்கு சென்று கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் கூட அந்த இதற்கு, அதாவது நான் நினைக்கிறேன் அம்பாறை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அவருடன் ஹெலிகாப்டர்லேயே இறங்கி, அவருடைய பேர் தேகமுடன் இறங்கியிருந்த போது நான் அந்த ஆர்ப்பாட்டத்திலே நானும் நின்றிருந்தேன். நான் அந்த ஊடகவியலாளராக அந்த நேரத்திலே அங்கே சற்று தூரம் இங்கே நடந்து நான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று குடிப்பதற்காக வந்த சந்தியிலே அந்த நேரத்திலே நான் கோடீஸ்வரனை கண்டிருந்த போது நான் கோடீஸ்வரன்ட்டை கூறினேன். நீங்கள் இவ்வளவு காலம் கேட்டேன், இவ்வளவு காலமும் அவர்களுக்கே 3-4 பேர் நின்றிருந்தார்கள். இந்த பிரதேச செயலகத்தையே நீங்கள் இவ்வளவு காலம் அக்கறை செலுத்தவில்லை, நீங்கள் அக்கறை செலுத்தியிருந்தால் இது இந்த மாதிரி இருந்திருக்காது. நான் ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் செய்கிறீர்களா என்று கேட்டேன். என்னென்று கேட்டார், நீங்கள் தற்போது இந்த கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்துக்காக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள், எல்லோரும் உங்கள் பக்கம் ஓடி வருவார்கள். கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்துக்காக கோடீஸ்வரன் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டார் என்கின்ற விடயம் உலகளாவிய ரீதியில் பரவும். இந்த பிரதேச செயலகம் தரம் உயர்த்தப்படும், இதை நீங்கள் செய்தால் நல்ல விடயம் என்று கூறியபோது அவர் கூறினார், நான் ரிசைன் பண்ணினால் எனக்கு பின்னால் இன்னொரு ஆள் வருவார் என்று. ஆனால் ஒன்றை மட்டும் சொன்னேன், பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நீங்கள் ராஜினாமா செய்தால் நீங்கள் எந்த பிரச்சாரத்திலும் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் தான் தொடர்ந்து எம்பி என்கின்ற விடயத்தையும் நான் கூறியிருந்தேன். அவர் அதை செய்திருப்பாராக இருந்தால் ஒருவரும் கூறமாட்டா, இவர் கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலகத்துக்காக தனது எம்பி பதவியை துறந்தவர் என்கின்ற அந்த நாமத்தோடு பிரதேச செயலகத்தினுடைய அந்த பிரச்சனையை முடிந்திருக்கும் என்கின்ற விடயத்தை தான் நான் அவருடன் சுட்டிக்காட்டினேன். அதுதான் உண்மையான விடயமும் கூட. அதை அவர் செய்யவில்லை. அவருக்கு அது நான் அன்று கதைத்தது ஏதோ மனதில் அவ்வளவு நல்லதாக தென்படவில்லை என்று நினைக்கிறேன். அதன் பின்பு நான் அவரை 2-3 இடங்களில் சந்தித்த போதும் நான் பார்த்தால் அவர் மறுபக்கம் திரும்பி விடுவார். ஆகவே ஆனால் அண்மை காலமாக அறிந்தேன் உங்களுடைய பிரச்சனையில் அவர் உங்களுடன் நிற்கின்றார் என்கின்ற விடயம். ஜெயசூரியலுக்கு தான் சாமம் கொடுக்கணும், அவர் தான் உண்மையான ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞனாக செயற்படக்கூடியவர் என்ற விடயத்தில் அவர் இருக்கின்றார் என்ற விடயமும் எனக்கு தெரியும். அந்த வகையில் நான் கோடீஸ்வரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக நீங்கள் இந்த காரதீவு பிரதேச சபை தொடர்பாக என்ன கூற விரும்புகிறீங்க? குறிப்பாக இந்த காரதீவு பிரதேச சபையிலே ஒரு சவாலான இரு இனங்களும் வாழ்கின்ற ஒரு எல்லை பிரச்சனைகள், அதே போன்று சமூக ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு பிரதேசமாகத்தான் இந்த காரதீவு பிரதேச சபை இருக்கின்றது. குறிப்பாக 1.5 கிலோமீட்டர் சுற்றுப்பரப்பிலே தான் இந்த பிரதேச சபை அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சமூக நல்லிணக்கத்தோடு இங்கு பணியாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அதே போன்று
அவ்வப்போது சில அனர்த்தங்கள் வருகின்ற வெள்ள அனர்த்தங்களாக கடந்த காலத்திலே பாரிய அளவிலே இந்த கார்தீவு பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே ஒரு திட்டமிட்ட ஒரு செயல்பாடாகவே இந்த வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை கார்தீவுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நீர் வளமும் கடல் வளமும் நிலவளமும் கல்வி வளமும் கொண்ட இந்த பிரதேசத்திலே பணியாற்றுகின்ற ஒரு செயல்பாடு என்பது வேறு இடங்களை போன்று ஒரு சாதாரணமான விடயம் அல்ல, ஒரு சாமானியமான விடயம் அல்ல. ஒரு சவால் மிக்க பிரித்தாளும் தந்திரவாயத்தை பயன்படுத்தி 2 இடங்களையும் குழப்புகின்ற செயல்பாடுகளும் இந்த அரசியல் ரீதியாக வெளிப்படும். கடந்த காலங்களிலே தான் செய்யாத ஒரு பிழையை நபிகள் நாயகத்துக்கு நான் ஏதாவது ஃபேஸ்புக்கில் போட்டதாக அதை வேறொருவர் செய்துவிட்டு என்னிலே அந்த பழியை சுமத்தி இந்த அரசியல் குழப்பத்தை கொண்டு வருவதற்கு கடந்த காலத்திலே முயற்சி எடுத்திருந்தார்கள். உடனடியாக அது உத்தியபூர்வமாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று அதற்குரிய செய்தவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டு நாங்கள் தெரியாமல் சொல்லிவிட்டோம் என்று பிறகு சொன்னார்கள். அதற்குரிய காரணம் அந்த வரவு செலவு திட்டத்தில் தமிழரும் முஸ்லிம்களும் ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல விடயங்களை பிரித்தாளும் தந்துராயத்தை பயன்படுத்தியிருந்தார்கள். இருந்தாலும் சமூக நல்லிணக்கத்துக்காக ஆலய தலைவர்கள், பள்ளிவாசல் தலைவர்கள், தேவாலயத்தினுடைய தலைவர்களை இணைத்து நான் இங்கு ஒரு ஆலோசனை குழுவாக இயக்கியே அந்த விடயங்களை ஒரு கணிசமான ஒரு சமாதான செயல்பாட்டை முன்னெடுத்து வருகின்றேன். கடந்த காலங்களிலே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தமிழ் சகோதரர்களை பிரித்தாண்டு பல 2 இடங்களுக்கும் பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழர்கள் இல்லாமல் அவர்கள் இல்லை, அவர்கள் இல்லாமல் இவர்கள் இல்லை என்கின்ற நிலைதான் கார்தீவில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் 62% தமிழர்களும் 38% முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள். ஆகையால் சிலர் தங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக 2 இடங்களை பிரிக்கின்ற தந்திரவாதத்தை பயன்படுத்தி செயல்படுகின்றார். இம்முறையும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருவர் அதாவது நாங்கள் தேசர்களுக்கு வாக்களிக்க தயாரில்லை, காரணம் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய நிலங்கள் அந்த விடயங்களிலே அவர் விடமாட்டார் என்று நான் இப்போ தவிசாளர் ஆக வருவதற்கு முன்னாகவே கூறுகின்றேன். எங்களுடைய மண்ணை நான் யாருக்கும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை, அதே போன்று இன்னருடைய மண்ணை நான் அபகரிப்பதற்கும் தயாரில்லை. ஆகையால் உங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நான் எந்த கையும் வைக்கப் போவதில்லை. உங்களுக்கான ஒத்துழைப்புகளையும் உங்களுக்குள்ள அபிவிருத்திகளையும் உங்களுக்கான வளர்ச்சிக்கு அனைத்துக்கும் நான் உதவுவேன். அதே நேரம் என்னுடைய மக்களுக்கும் அதே வளர்ச்சிக்கும் அதே உரிய இருப்பை தக்க வைப்பதற்குமான செயல்பாடை முன்னென்று செயல்படுவேன். ஆனால் இன நல்லுறவுக்காக எனது மண்ணை தாரை வாய்த்து கொடுத்து நான் பதவிக்கு வருவேன். ஆகவே இறுதியாக நான் இதை கூறுகிறேன். அதாவது சிவிகே சிவஞானம் அவர்கள் கூறியிருந்தார், அதாவது கார்தீவு பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்பது அம்பாரி மாவட்டத்திற்குரிய தவிசாளர் என்று. அது பொருத்தமான ஒரு வார்த்தை, மிகவும் 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 பொருத்தமான ஒரு வார்த்தை அது. அவர் அதை உணர்ந்திருக்கின்றார். ஆகவே கார்தீவினுடைய பிரதேச சபையினுடைய தவிசாளர், நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு தவிசாளர் பதவி தருவாங்க. ஆனால் சில நேரம் 2 வருஷமா 4 வருஷமான்றது தான் பிரச்சனை. முதல் 2 வருஷமா அடுத்த 2 வருஷமா பிரச்சனை, அல்லது உங்களுக்கு தான் தாரதா என்கின்ற பற்றி தான் இப்போ ஆராய்ஞ்சு கொண்டு வராங்க. அதிக அளவு ஆனால் ஒரு ஆதரவு உங்களுக்கு தான் இருக்கிறது என்ற விடயமும் எனக்கு தெரியும். நான் அதை கடைசி நேரத்தில் நீங்கள் நான் கேட்ட கேள்வி எனக்கு இன்னும் இப்படி தரல, நான் இப்படி கேட்கணும். உங்களுக்கு தரல தவிசாளர் பதவி, உங்களுக்கு பதிவுசாளர் பதவி தரல. ஆனால் நீங்கள் தமிழரசு கட்சி நல்லா நேசிக்கிறவரா, அதால் தான் இன்றைக்கு நான் ஆசனம் இங்கே வந்தேன். இல்லாட்டி காரதீவிர சரித்திரமே மாறப்பட்டிருக்கும். சரித்திரம் மாறுற அளவுக்கு தான் இருந்திருந்தாங்க எல்லாரும். அவங்களுக்கு இந்த வரலாறுகள் தெரியாமல் இருந்திருந்தாங்க. கடந்த வரலாறுகள் தெரிந்திருந்தால், அதாவது இப்போ எப்படி எடுப்போமே, ஒரு சிறிய இளைஞன் அவருக்கு வரலாறு தெரியாட்டா விட்டாலும் அவருடைய அப்பா, அவருடைய அப்பப்பா, அவருடைய அப்பச்சிக்கு நன்காக வரலாறு தெரியும் என்பது இறுதியில் உணர்ந்தார்கள். அதனால் தான் நீங்கள் 4 ஆசனங்களை பெற்றீர்கள், வென்றீர்கள். ஆகவே காரதீவிலே அந்த 4 ஆசனங்களையும் பெற வேண்டும் என்பதில் நீங்கள் உன்னிப்பாக செயற்பட்டீர்கள் என்கின்றபடியும் எனக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் தான் கேட்குறேன், இறுதியாக கேட்குறேன், உங்களுக்கு அதாவது சேர்மன் பதவி தரப்படவில்லை. அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை என்னவாய் மாற நீங்கள் என்ன முடிவு எடுப்பீர்கள்? நிச்சயமாக கார்தீவு 4 ஆசனங்களை பெறுவதற்கு நான் என்பதை விட நாங்கள் என்பதுதான் என்னுடைய முடிவாக இருக்கின்றது. என்னையும் விட மிக தமிழரசு கட்சியினுடைய தமிழருடைய நலனுக்காக, தமிழர்களுடைய தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக, இந்த மண்ணினுடைய கலாச்சார விழுமியங்களை பாதுகாக்கின்ற பல பெரியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலோசனையின் படியில் தான் நானும் ஒரு சிறுவனாக இப்போது 41 வயதாக இருந்தது எனக்கு குறிப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன். தமிழரசு கட்சி எனக்கு தவிசாளர் தராவிட்டால் மனநிலையை கேட்கின்றீர்கள். அதிகூடிய வாக்குகளை எனது மக்கள் நான் தவிசாளராக வர வேண்டும். இவையெல்லாம் எனக்கு தெரியும், இவையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால்
தவிசாளர் எனக்கு தராவிட்டாலும் தமிழரசு கட்சியில் நான் இருப்பேன். அதில் மாற்று கருத்துக்கிட்ட பதவிக்காக நான் இல்லை, பதவி மோகத்துக்காக நான் இல்லை, இன்று வரைக்கும் இல்லை. எனது கட்சியும் எனது ஊர் மக்கள் எடுத்துக்கின்ற முடிவுக்கு கட்சி செயல்பட வேண்டும். கட்சி சொல்லுகின்ற செயல்பாட்டை நன்கு எங்களுடைய ஊர் மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பதவி தரவில்லை என்பதற்காக கட்சி விட்டு கட்சி மாறுகின்ற கொள்கை செயல்பாட்டை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதல்ல. இந்த பதவி என்பது எனக்கல்ல, எனது மண்ணினுடைய மக்களுக்கான பதவியாகத்தான் அதை நான் கருதுகின்றேன். அதற்கு பொருத்தமாக இருந்தால் அந்த மக்களும் கட்சியும் எனக்கு தரும். என்னை விட ஒருவர் பொருத்தமாக இருந்தால் அவருக்கான ஆதரவை நான் வழங்க தயார். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதாவது தமிழ் தேசியத்தோடு தடம் புரளாமல் தன்னம்பிக்கையோடு பயணிப்பேன். ஆனால் தவிசாளர் தரவில்லை என்று அங்கு வெல்டி அடிக்கிறது, இங்கே வெல்டி அடிக்கிறதுக்குரிய நிலைப்பாடு என்னிடம் இல்லை. அந்த நிலைப்பாடு கட்டேஸ்வரியும் கூட வரைய மாட்டாது. ஆனால் இவ்வாறு நான் அந்த கேள்வியை கேட்டதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் பொருத்தமானவர், அதை தான் மீண்டும் சொல்கிறேன். நான் எனக்கு பல திட்டினாலும் பரவாயில்ல, நான் மூத்தி நாங்கள் வைப்பேன். அதாவது நீங்கள் பொருத்தமான அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அதாவது இந்த காரதி பிரதேசனுடைய வரலாற்றை இப்போ கூறுனீங்க, இந்த வரலாறு உங்களுக்கு தான் தெரியும். சரியா? காரதி பிரதேச வேண்டாம் என்ன, அதில் யார் உறுப்பினராக இருந்தாங்க, யார் தலைவராக இருந்தாங்க, யார் பிரதி தவிசாளராக இருந்தாங்கன்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபிங்கரில் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் அதுக்கு பொருத்தமானவரும் கூட. அதனால் தான் நான் கேட்டேன், அந்த வாதினத்தில் உங்களோட வசனம் நான் பதவிக்காக இல்லை, அவ்வாறு தராமல் விட்டாலும் எனக்கு பரவாயில்லை, நான் தொடர்ந்தும் தமிழரசு கட்சியிலே பயணிப்பேன் என்கின்ற நல்ல அழகான ஆழமான வார்த்தையை நீங்கள் கூறுறீங்க. அந்த வகையில் நான் இவ்வாறு கூறுறேன், அவ்வாறு தராமல் விட்டால் நீங்கள் இலேசாக அஞ்சமும் செலவழிக்காமல் மாநச உறுப்பினராக வருவீங்க என்பது உறுதி. இருந்தாலும் நீங்கள் பிரதேச சபையினுடைய தவிசாளராக நான் சொல்லும்போது நீங்கள் சில நேரம் என்னை திட்டுவீங்க. ஆனால் நீங்கள் பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்து தான் நீங்கள் மாநசபைக்கு போராண்டாலும் போவீங்க. நிச்சயம் நீங்கள் எனக்கு மாகாண சபை தேர்தல் கேட்கின்ற முடிவு இல்லை. நான் 2011 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டேன் உள்ளூராட்சி சபை. 2012 ஆண்டு மாகாண சபை போட்டியிட்டேன். 2018 ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். 2025 உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டிருக்கின்றேன். 5வது தேர்தல் என்னுடைய இந்த தேர்தல் மாகாண சபை தேர்தல் கேட்கின்ற முடிவு என்னுடைய மக்கள் எனக்கென்றொரு குறிப்பிட்ட ஆதரவாளர்களும் ஆலோசனை சொல்லுகின்ற பெரியவர்களும் இருக்கின்றார்கள். நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் நிச்சயமாக நீங்கள் பிரதேச சபையினுடைய தவிசாளர் தான். அதற்கு எனது வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்தவனாக அடிமைக்கிரலிலும் ஆங்கில மோகத்திலும் அறியாமையிலும் ஆழ்ந்திருந்த தமிழகத்தை பள்ளியெழுச்சி பாடி துயிலெழுப்பிய கவிஞன் பாரதி போன்று முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் வியுலானந்த அடிகள் பிறந்தவன் அந்த மண்ணை நேசிக்கின்ற ஜெயஸ்ரீலாகிய நீங்கள் முள் நிறைந்த காட்டினிலே மலர்ந்த ரோஜா மலர், முள் நிறைந்த காட்டினுள் ரோஜா மலர் ஒன்று மலரும் போது அதனை பார்த்து மனம் மகிழ்கின்ற மனிதர்கள் மத்தியிலே மனிதர்கள் நிறைந்த நாகாட்டில் மகத்தான மனிதனாக ஜெயஸ்ரீல் அவர்கள் பிரதேச சபையினுடைய காரதி பிரதேச சபையினுடைய தவிசாளராக வர வேண்டும், வருவார் என உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காரதீவு பிரதேசத்துக்கு தவிசாளராக ஜெயஸ்ரீல் என்றவரை நாங்கள் ஏகமனதாக விரும்புகிறோம். ஏனென்றா அவர் எங்களை பொறுத்த வரையில் கோயிலோ பொது இடமோ எந்த சேவையோ அவர்கிட்ட எந்த உதவியும் கேட்க தேவையில்லை. அவராக தானாக எல்லா உதவியும் எல்லா மக்களுக்கும் சரியான முறைக்கு சரியான ரீதியில் அவர் செய்கிறவர். அவர்தான் எங்களுக்கு இந்த முறை தவிசாளராக கண்டிப்பாக வர வேணும். இதுதான் எந்த மனம் மட்டும் இல்லை, எல்லா மக்கள ஏக வைத்த தெரியும். ஓகே, குட். இந்த வருஷம் நடைபெற்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் காரதீவு பிரதேசத்தை பொறுத்தவரையில் இப்போ இருக்கிற ஒரு பெரிய பாரிய பிரச்சனை உண்டு. தவிசாளர் பதவியினுடைய அந்த கதிரையில் அமர்றது யார் என்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எங்களுடைய காரதீவு மண்ணை பொறுத்தவரையில் இதுவரையில் ஒரு தலை தூக்குனது பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்குது. என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு விடயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 11 பேர் கொண்டு ஆடுகின்ற ஒரு கிரிக்கெட் விளையாட்டு ஆட்டத்திலே ஒரு தனி நபராக ஒருவர் நின்று போராடித்தான் அந்த அணியை ஒரு வெற்றி வழிக்கு கொண்டு போன பல சரித்திரங்களை நான் அறிந்திருக்கின்றேன். அந்த வகையில்
தனி ஒரு மனிதராக நின்று போராடி இந்த காரதீவு மண்ணை காப்பாற்றக்கூடிய ஒரு திறன் தம்பி ஜெயஸ்ரீல் அவர்களிடம் இருப்பதை நான் சிறு வயதிலிருந்தே அறிந்த ஒருவர். அந்த வகையில் இந்த காரதீவு பிரதேச சபைக்கு அந்த தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஆளுமையும் சிறப்பும் அவரிடம் இருக்கின்றது. ஆகவே அவர்தான் இதற்கு பொருத்தமான ஒருவர் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. 11ஆம் 12ஆம் பிரிவில் விகிதாசார பட்டியலில் பேட்டியிட்ட நான் தமிழரசு கட்சியின் ஊடாக எங்களது தெரிவு எங்கள் தம்பி ஜெயஸ்ரீல் அவர்களோடு நீண்ட காலம் பயணித்து நான் சிறு வயதிலிருந்து அவருடைய கொள்கைகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் அவர் தான் இந்த காரதீவுக்கு ஒரு தவிசாளருக்கு பொருத்தமானவர் என்றதை ஆணித்தரமாக இவ்விடத்தில் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அவரால் இந்த காரதீவு மண்ணையும் பாதுகாப்பதும் மற்றது காரதீவு பிரதேச சபை ஊடாக சில அபிவிருத்திகளோ பொது வேலைகளோ எதுக்கு முன்னின்று உழைக்கக்கூடிய அவரைத்தான் நாங்கள் தெரிவு செய்கிறோம் என்றதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சின்னத்தம்பி சிவகுமார். நான் 6ஆம் வட்டாரத்தில் தெற்கில் வட்டார வேட்பாளராக போட்டியிட்டு எனது வட்டாரத்தில் வெற்றி பெற்றுள்ளேன். அந்த வகையில் காரதீவு பிரதேச சபையில் தவிசாளர் யார் என்கின்ற பிரச்சனை தற்போது எழுந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் காரதீவு 4 வட்டாரங்களையும் வெல்வதற்கு முன்னோடியாகவும் வழிகாட்டியாகவும் இதை ஏற்படுத்திய தம்பி ஜெயஸ்ரீல் அவர்கள்தான் தவிசாளருக்கு பொருத்தமானவர் என்பதை நான் உணர்த்தியுள்ளேன். அதே போன்று இந்த தவிசாளர் பதவியானது தம்பி ஜெயஸ்ரீலுக்கு வழங்க வேண்டும். இல்லை என்றால் தெற்கு வட்டாரத்தின் வேட்பாளராகிய சின்னத்தம்பி சிவகுமார் ஆகிய எனக்கு வழங்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் கூடிய வாக்குகளை ஜெயஸ்ரீல் அவர்கள் பெற்றுள்ளார் என்ற காரணத்திற்காக அவருக்கு நான் முதல் எனது வாக்கை அளித்துள்ளேன். அந்த வகையில் அவருக்கு அந்த இடம் கிடைக்காத பட்சத்தில் அடுத்ததாக தெற்கு வட்டாரத்தில் போட்டியிட்ட சிவகுமார் ஆகிய எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் பகிரங்கமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் எம் விசாலாட்சி. நான் ஒரு முதியோர் சங்கத்து தலைவி. எங்களுக்கு இந்த பிரதேசத்தில் இந்த அபிவிருத்தி எல்லாம் செய்த ஜெயஸ்ரீ அவர் தவிசாளராக வரணும் என்று எங்களோட முதியோர் சங்கத்து அங்கத்தவர்களும் நானும் அதை கேட்டுக்கொள்கிறோம். காரதீவு உறுப்பினர் முன்னர் 5 வருஷம் நாங்கள் இந்த பிரதேச சபையை காரதீவு பிரதேசத்தை நன்றாக கொண்டு போனாங்க. முதல் இருந்தவங்கள் தோற்கடிக்கப்பட்டு பிரதேசி விட்டும் நாங்கள் 5 வருஷம் இந்த காரதீவு பிரதேசத்தை கொண்டு வரோம். முன்னாள் சேர்மன் ஜெயஸ்ரீல் தம்பி அவர்கள் இந்த பிரதேச சபையை நன்றாக கொண்டு. அதே மாதிரி இந்த பிரதேச சபையிலே கூடிய வாக்கெடுத்திருக்காரு இந்த வட்டாரத்திலே. அவருக்கு தான் இந்த சேமன் போஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று இந்த காரதீவு மக்கள் 190% மக்கள் இதில் ஆவல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வேறு யாருக்கும் போகும் பட்சத்தில் இந்த காரதீவு பிரதேச சபையிலே ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாகும் விளையாடுகிறது. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நமது காரதீவு பிரதேச சபைக்கு நம்மளோட ஊருக்கு தவிசாளராக ஏற்கனவே இருந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, செஞ்சிருக்காரு. ஆனால் நம்மளோட மக்களுக்கு விளங்கி கொள்வது என்னவோ தெரியல. அதை புரிஞ்சு கொண்டு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. நமக்கு நல்ல ஒரு தவிசாளர் தேவை. அதை நிறைவு செய்யக்கூடியவர் நம்முடைய ஜெயஸ்ரீல் தம்பி தான். அவரை மனப்பூர்வமாக எல்லோரும் ஏற்று இப்போ நிறைய பேர் கருத்தையும் கணிப்பீடு என்னென்றால் அவர் தான் நல்லதுன்ற விதத்தில் தான் அவருக்கு வாக்கு விழுந்திருக்கு. அதுக்கு ஏற்றவாறு எல்லோரும் அவர் வேணுமன்றதான் நிற்காங்க. எங்களோட கருத்தும் அதான். ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் எங்களுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறுதான் தவிசாளர் வரணும். ஜெயஸ்ரீ தான் வரணும் தவிசாளர். காரதீவு பிரதேச தவிசாளராக ஜெயஸ்ரீ என்பவர் வரணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம். காரதீவு பிரதேச சபையை பொறுத்த மட்டிலே காரதீவு பிரதேச சபைக்கு ஜெயஸ்ரீல் தான் தவிசாளர் வர மட்டும் இளைஞராகிய நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு
நிறைய கூடுதலான வாக்கெடுத்து வரும் அவர் தான் அவருக்கு தான் இந்த தவிசாலை பதவி கிடைக்கணும். நான் சத்தி மீன்பிடி சந்தைப்படுத்த கூட்டுறவு சங்கத்தை தலைவர் எங்கட கௌசாலர் ஜெயசீரில் அவர்கள் மிச்சம் மன விருப்பத்தோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன்.